வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. எப்பொழுதுமே வேத புத்தகத்தின் வழியாகத்தான் கடவுள் அவரை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வேதத்தில் கடவுளுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இடத்திலே கர்த்தர் நல்லவர் என்று தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாகூம் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 கர்த்தர் நல்லவர் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்நாட்களில் நாம் வாழ்கின்ற இவ்வுலகில் நல்லவர்களை அடையாளம் காண்பது அரிதாக உள்ளது. யாரையுமே எளிதாக நம்ப முடியவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் பழகுகிறார்கள், அன்பு செலுத்துகின்றார்கள். இந்த உலகத்தினுடைய எல்லா துறைகளிலும் நல்லவர்கள் அரிதாகவே காணப்படுகிறார்கள். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என பார்க்கின்றோம். இந்த வசனம் உறுதியான, நம்பிக்கையான, உத்திரவாதமான ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒருவரை அவருடைய செயல்பாடுகளை வைத்து நல்லவர், நம்ப தகுந்தவர் என்று நாம் சொல்லுவோம். நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோது, நாம் பாவிகளாய் இருந்தபோது, நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருந்த பொழுது இயேசு நமக்காக மரித்தார், நம்மேல் வைத்த அன்பை நிரூபித்தார் என்று பார்க்கின்றோம். நன்மை செய்கின்ற, ஆராதிக்கின்ற தெய்வம் நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். வேதம் கர்த்தர் யாருக்கு நல்லவர் என்று சில இடங்களிலே கோடிட்டு காண்பிக்கின்றது. முதலாவது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 73 சங்கீதம் 1 யாரெல்லாம் பாவி என்று உணர்ந்து தம் இதயங்கள் கழுவப்பட ஆண்டவரிடம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் நல்லவர். பரிசுத்த வாழ்க்கையே முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தெய்வீக பண்புகளுடனும் நற்சுபாவங்களுடனும் வாழ்கின்ற வாழ்க்கை ஆகும். சுத்த இருதயத்தை இயேசு ஒருவரே நமக்கு தர முடியும். அப்படி சுத்த இருதயத்தோடு வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3 அதிகாரம் 25 முன்பகுதி. யார் காத்திருப்பார்கள்? யாரெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் காத்திருப்பார்கள். காத்திருத்தல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். தேவனால் உயர்த்தப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காத்திருத்தல் அவசியம். கர்த்தருடைய தாமதங்கள் எப்பொழுதும் அற்புதங்களிலேயே முடிவடைகின்றது. வேதத்திலே நாம் பார்க்கின்ற பல வேத கதாபாத்திரங்களில் ஆண்டவருக்கு காத்திருந்தவர்கள், பொறுமையாக இருந்தவர்கள் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3 அதிகாரம் 25 பின்பகுதி. உலகம் பல காரியங்களை தேடுகிறது. எதையும் தேடுவதற்கு நமக்கு வாய்ப்பும் உண்டு, அதிகாரமும் உண்டு, உரிமையும் உண்டு. ஆனால் நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு அவருடைய பாதுகாப்பும் விடுதலையும் எப்பொழுதும் உண்டு. தேடுதல் என்பது அவரை அறிந்து கொள்வதற்காக தேட வேண்டும் என்ற அர்த்தத்திலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் நமக்கு அவர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை தேடுவோம். நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை உறுதியாய் நம்புவோம். கர்த்தர் நல்லவர்,
நன்மையானதை தருவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.